நீங்க பட்ட அவமானத்துக்கெல்லாம் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன் சாரதா. நான் கல்யாணத்துல இருந்தா யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ககனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லங்க. வந்தவங்க முன்னாடி அவன் ஏதாவது உங்களை சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பேசினா பேசிட்டு போறான். அவன் என் புள்ளதானே சாரதா, அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. ககன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. போன உங்க கௌரவத்தை சரிப்படுத்த வேண்டியது என் கடமை. நாளைக்கு பூர்ணியோட கல்யாணத்துல யாரும் உங்களை கை நீட்டி பேசுற வாய்ப்பை நான் கொடுக்கவே மாட்டேன். அதனாலதான் வரேன்னு சொல்றேன். அது இல்லைங்க, அவனோட தங்கச்சி கல்யாணத்தை அவன் நடத்தி வைக்க போறதுல அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உங்களுக்கே தெரியும்ல. அவனை அப்படியே சந்தோஷமா இருக்க விடுங்க. நான் ஒண்ணு அவனுடைய சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்காக அங்க வரல சாரதா. அந்த ஒரு நொடியாவது அவன் என்ன மன்னிச்சிட மாட்டானாங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்கு. மனுஷனுடைய கோபத்தை விட உறவு தான் ரொம்ப முக்கியம். எனக்கும் ககனுக்கு இடையில பாச பிணைப்பு இல்லைனாலும் உறவு இருக்குல்ல. அவன் தங்கச்சி கல்யாணத்துல பெத்த அப்பாவை அவமானப்படுத்துற அளவுக்கு முட்டாள் கிடையாதவன். நான் வரேன் சாரதா, அது என்னுடைய கடமை. நீ கவலைப்படாத. நாளைக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சரியா? சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. சரி. அம்மா, நம்ம வாழ்க்கையில கல்யாணம்ன்றதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி தாமா வரும். அன்னைக்கு கட்டிக்கிற புடவை கூட வாழ்க்கையில மறக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். நம்ம பூரி அந்த புடவையை பார்க்கிற ஒவ்வொரு வாட்டியும் என் அண்ணன் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சு நினைச்சு பார்க்கணுமா. உங்களுக்கு தான் தெரியும்லம்மா எங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அன்னைக்கு நடந்த அவமானம் என்னை இப்ப வரைக்கும் விடாம துரத்திக்கிட்டே இருக்குமா. ஆனா இந்த கல்யாணத்தோட எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அவளோட அப்பா அவ கூட இருந்தாலும் இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியலடா. அவளுக்கு எந்த குறையும் தெரியாம ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா நீ பூர்ணிய உன் இதயத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிற பாரு. அத பாக்கும்போது ஒரு தாயா இருந்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு. நீ மட்டும் இல்ல, நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ பூமி எனக்கு மருமகளா வந்திருக்கா. பூர்ணி கல்யாணத்தோட மொத்த பொறுப்பையும் அவளே ஏத்துக்கிட்டா. வாழ்க்கை முழுக்க பூமிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒருத்தரோட காதலுக்காக 2 பேரோட காதலை தியாகம் பண்ண சொல்றீங்களா? பிந்து சிவாவை காதலிக்கிறா, சிவா பிந்துவை காதலிக்கிறான். நியாயமா பார்த்தா அவங்க காதல் தான் ஜெயிக்கணும். சிவா கையால பிந்து கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு அவங்கள அக்னி சுத்த வைக்கிறேன். அக்னி சுத்த வைக்கிறது இல்ல, என்ன வேண்டான்னு சொல்லி அங்க இருந்து ஒரு அடி அவனை நடக்க வை பாப்போம். ஆனா நான் பூர்ணியோட காதலை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்றது சரியா இல்ல தப்பா? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னா சிவாவுக்கும் பூர்ணிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி பார்த்தா இது சரிதான். குடும்பத்துக்காக 2 காதலர்களை நான் பிரிக்கிறேனா? அப்போ இது தப்பா இருக்குமோ? கடவுளே, எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவும் தப்பான முடிவுகளை எடுக்க மாட்டேன். என் மனசு அதை ஏத்துக்கவும் செய்யாத. அங்க பிந்துவோட காதல் தோத்துருச்சுன்னு
பிந்து மட்டும்தான் வேதனைப்படுவா. ஆனா இங்க பூர்ணியோட காதல் தோத்துருச்சுன்னா மொத்த குடும்பமே வேதனைப்படும். இல்ல இல்ல, நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான். நான் எடுத்திருக்கிற முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பலமானது. வேற வழி இல்ல. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நடத்தி காட்டுறேன். கொஞ்சம் தள்ளு. பாத்து மெதுவா. இந்த பொண்ணு ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒரு பக்கம் தம்பிய, இன்னொரு பக்கம் அவளோட நாத்தனார உட்கார வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாடா. ஐயோ, பொண்ணே. சிவா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. சீக்கிரம். பொண்ணே, பொண்ணே, பொண்ணே. அக்கா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. சரிடா, முதல்ல இவளை ரூம்க்கு கூட்டிட்டு போலாம் வா. சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க இங்க யாருக்காக வந்தீங்க? கல்யாண பொண்ணு தலை சுத்தி விழுந்துட்டாங்க. வாட்? இஸ் ஷி ஆல் ரைட்? எஸ், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? நவ் ஷி இஸ் ஆல் ரைட். ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும். வாடா. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுடா? பொண்ணே, பொண்ணே. இன்னும் நான் சாகலையா? இப்படிலாம் பேசினா உன்னை கொன்னே போட்டுருவேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தற்காலிகமா வர கஷ்டங்களுக்காக நிரந்தரமாவே உயிரை விடணும்னு நினைக்கிறியா? வாழ்க்கை பூரா என் கூட தான் இருக்க போறான்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்காதப்போ என்ன பண்றதா நீ?